ஹலோ மக்களே, ஒரு குட்டியான மேரேஜ் விலாக் பார்க்கலாமா? இந்த மேரேஜ் விலாக் நான் போடுறதுக்கான ரீசனே வந்து ஒரு சூப்பர் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். நானே சொல்லிக்கக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். என்னென்னா, எனக்கு மேரேஜ் நடந்த ஹால்லே தான் மேரேஜ் நடக்குதா. ஸோ கண்டிப்பாக போகலாமே, என் பையன்லாம் கூப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சா. அதனால் வந்து ஏன்னா நாங்களும் இப்போ தான் போகிறோம், என் பையன், நான், என் ஹஸ்பண்டு எல்லாருமே போகிறோமா. ஸோ வந்து ஒரு சூப்பராக இருந்தது, அது ஒரு எக்ஸைட்டடாக இருந்தது. நம்ம எல்லாருமே போகலாம், நமக்கு மேரேஜ் நடந்த ஹால்லே நடக்குதுல்ல மேரேஜை, ஸோ நம்ம எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி அங்கே போயிட்டோம். இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ நாங்களும் நல்லா சூப்பராக ரெடி ஆகி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு, அப்புறம் நாங்கள் அன்றைக்கி வந்து கொஞ்சம் ரெயின் மாதிரி இருந்ததா, மழை வர்ற மாதிரியே இருந்தது, கிளைமேட்டும் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ வந்து பைக்கில் போனால் செட் ஆகுது அப்படி சொல்லிட்டு நாங்கள் ஆட்டோ பிடிச்சே நாங்கள் கிளம்பிட்டோம். இது வந்து எனக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது. இந்த ரீகல் மஹால் இருக்குல்ல, இங்கே தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. போனதுமே கொஞ்சம் த்ரோ பேக் மெமரிஸ்லாம் வந்தது. ஆனால் நான் எங்களுக்கு மேரேஜ் ஆனப்போ வந்து ஹால் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் இப்போது வந்து நல்லாவே சூப்பராக வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. நாங்களும் உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே சாப்பிட போயிட்டோம். ஏன்னா நாங்கள் போனதே 1:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் சாப்பிடவே 2 மணி ஆகிடுச்சா. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நாங்கள் இப்போ மேலே போனதுமே சாப்பாடு பந்தியும் வச்சிட்டாங்க. அன்றைக்கி வந்து ஆஸ் யூஷுவல் பிரியாணி தான், பிரியாணி, தயிர் பச்சடி, கத்திரிக்காய், இதே தான். வேறு எதுவும் எங்களதெல்லாம் வைக்க மாட்டாங்க. மேபி பெரிய பெரிய ஃபங்க்ஷனில் அப்படின்னா தான் நிறைய வைப்பாங்க. அண்ட் நாங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு கீழே வந்து ஐஸ்கிரீம்லாம் இருந்தது. ஏன்னா லாஸ்ட் ஆனதுனால ஐஸ்கிரீம் வந்து எப்போவுமே ஹாஃப் தானே கொடுப்பாங்க. பட் எனக்கு வந்து அப்படி ஃபுல் ரவுண்டே வச்சுருந்தாங்க. ஏன்னா வந்து அதுக்கு அவங்க காலி பண்ணணும்ல, ஏன்னா வந்து நிறைய இருந்திருக்கும் போல். ஸோ அவங்க ஃபுல்லாகவே ரவுண்டாக வச்சுருந்தாங்க. அதையும் நான் சாப்பிட்டேன். அந்த கோல்டு கிளைமேட்டுக்கு சாப்பிடணுமான்னு தோணுச்சு. பட் என்ன பண்ணுறது, அதை பார்த்ததுமே நமக்கு டெம்ட் ஆகிடுச்சு. அதையும் நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த சைடில் வந்து முன்னாடி வந்து இது இல்லை, நாங்கள் இருந்தது இந்த இப்போ நான் காட்டினல, இப்போ ஒரு ஆங்கிளில் காட்டினல, அந்த ஆங்கிளில் தான் எங்களுக்கு நடந்துச்சு. பட் இப்போ வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படியே வெளியில் வந்துட்டோம். இந்த மாதிரி வெத்தலைலாம் வச்சுருந்தாங்க. எனக்கு அது பார்த்ததுமே வெத்தலை சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ஆசை வந்துருச்சு. அதனால் என் ஹஸ்பண்ட்டை வச்சு கேட்டிருந்தேன், அவங்களும் வச்சு கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கும் வந்துட்டோம். அண்ட் அன்றைக்கி ஈவினிங்கே நாங்கள் பிகினர் வாலான்னு ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். அது வந்து சாட் ஐட்டம்ஸ் ஷாப் தான். அங்கே வந்து ஃபுட்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. இது இந்த ஸ்ரீமித்தாய் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ரிலேட்டடான ஷாப் தான் இந்த பிகினர் வாலா. சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நுங்கம்பாக்கம் அந்த சரௌண்டிங்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அங்கே வந்து இந்த மாதிரி நார்த் இண்டியன் ஃபுட்ஸ் நிறையவே இருக்கும். நாங்கள் வந்து ஒரு பூரி தான் வரும்னு நினச்சோம். பட் 2 பூரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம், ஒரு பூரி எடுத்துக்கிட்டோம். அண்ட் நாங்கள் வேறு என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா பாவ் பஜ்ஜி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பாவ் பஜ்ஜி கூட அங்கே நல்லாயிருக்கும். பட் நாங்கள் போன அன்றைக்கி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை. அது ஒரு மாதிரி கொஞ்சம் புளிப்பாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதையும் நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வேறு என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா, ஏதோ ஒரு சாட் ஐட்டம், அது பேர் என்ன தெரியுமா, பப்படி சாட்டா ஏதோ ஒன்று. நான் வந்து கேட்டது வந்து வேறு ஏதோ சாட் கேட்டிருந்தேன். பட் அவங்க பப்படி சாட் தான் அவைலபிளாக இருக்குன்னு சொன்னாங்களா. சரி, அதையும் வாங்கி சாப்பிட்டாச்சு. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்களும் வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். இந்த விலாக் அவ்வளோதான். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண தான் எனக்கும் இந்த மாதிரி நிறைய விலாக்ஸ்லாம் போடணும் அப்படின்ற ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த மாதிரி விலாக்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.